வணக்கம் நேர்களே. கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும் பொழுது இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் லேண்ட்ஸ்கேப் மற்றும் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ், அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், தென் எமர்ஜிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் என்ன மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் 6 to 12 months வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து இது ஆல்ரெடி 3 ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ட் ரிடக்ஷனில் பார்க்கும்பொழுது ரெப்போ ரேட் வந்து 5.5% ஜூனில் வந்திருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 100 பேசிஸ் பாயிண்ட்ஸில் ஆல்ரெடி இன்ஃபியூஸ்டு ஒரு லிக்விடிட்டி கிட்டத்தட்ட 7.4 lakh crore த்ரூ ஓப்பன் மார்க்கெட் பர்ச்சேஸ்லையும் ஃபாரெக்ஸ் ஸ்வாப்ஸ் மூலியமா ஜனவரி 2025 மூலியம் வாங்கியிருக்காங்க. அதனால நம்மளுடைய சிஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு பை 100 points இன் ஜூன் பாலிசியில். ஸோ இந்த எம்பிசி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்க மானிட்டரி பாலிசி வந்து வெரி லிமிடெட் சப்போர்ட் டு குரோத் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் மறுபுறம் ஆல் த பேங்க்ஸ் பார்த்தோம்னா இந்த லிக்விடிட்டி வந்து ஹையாக இருக்கு. மோர் தென் 2 trillion அமௌண்ட் இஸ் அவைலபிள் ஆன் த பேங்க்ஸ். ஓகே, ரெண்டாவது பார்த்தோம்னா ஒரு அட்ராக்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபிக்ஸ்டு இன்கம், மெயினாக அவங்களுக்கு தான் அந்த ஸ்பேஸ் ரைட் நோ பார்த்தீங்கன்னாக்க இந்த கார்பரேட் பாண்டு, சாவரின் கோல்டு பாண்டு, எஸ்டிஎல் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது லாஸ்ட் 3 to 6 yearsல இந்த செக்மெண்ட் வந்து ஒரு கார்பரேட் கர்வ் பார்த்தோம்னா ரிலேட்டிவ்லி அட்ராக்டிவா இருந்தது. பட் சர்ப்ளஸ் லிக்விடிட்டி இப்போ அதனால என்ன ஆயிடுதுன்னா இந்த பாலிசி ரேட்ஸும் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் குவார்ட்டர்ஸுக்கும் தே வாண்ட் டு மெயின்டைன். ஸோ அதனால இந்த அல்ஃபா ஜெனரேஷன் டியூரேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து ஒரு டவுன் சைடு குரோத் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதனால டெட் ஃபண்ட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 1 yearல பார்த்தோம்னா ஒரு ஒரு டாக்டிக்கலி கரண்ட் சினாரியோ வச்சு பார்க்கும் பொழுது ஒரு அழுத்தம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்தது மாதிரி பாசிவ் ரோல் ஆஃப் பாசிவ் டெட் ஃபண்ட்ஸ் அதுலயும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால குளோபலாவும் சரி லோக்கல் எக்கனாமியில் நடக்கிறதுனால ஒரு ஒரு டைட்டன்ட் ஆக்டிவிட்டியில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இத மாதிரியான சமயத்தில் இந்த அசட் அலோகேஷன் பார்க்கும் பொழுது ஒரு கன்சர்வேட்டிவ் வைஸ் அக்ரெசிவ் இதில் பார்த்தீங்கன்னாக்க என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும், அது வெரி ரிலவெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் வச்சு பார்க்கும் பொழுது ஃபிக்ஸ்டு இன்கம் அலோகேஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்கு. அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஃபர்தரா இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.